ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மரில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மாங்காயை வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும். அதுக்கு ட்ரையான கடாயில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மாங்காயை வந்து இந்த மாதிரி பச்சை மாங்காய் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி காய் துருவுள்ள கேரட் இதெல்லாம் அந்த மாதிரி இதில் நல்லா துருவி வச்சுக்கணும். நான் கொஞ்சம் உப்பு மாங்காய் போட்டேன், அதோட கொட்டைகளும் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாங்காயை வந்து பெரிய இதுலேயும் துருவிக்கலாம், சின்ன இதுலேயும் துருவிக்கலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கணும். நல்லா தாளிச்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக எண்ணெயில் சேர்த்துக்கணும். அது கொஞ்சம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாங்காயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள், எண்ணெய் வந்து கையில் தெரிச்சிட போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து இப்போ தெரியாது, நல்லா வேக வேக குழஞ்சி வர எண்ணெய் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. திரும்பவும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாங்காய் கொட்டைகள், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கடுகும் வெந்தயமும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம கிளறி விடணும். இப்போ வந்து அந்த அரைச்ச பவுடர், திரும்ப கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடணும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட எண்ணெய் தனியாக பிரிஞ்சு சூப்பரான ஊறுகாய் நம்மளுக்கு ரெடி ஆயிரும்.